பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்க நடிக்கிறாங்க, படம் நடிக்கிறாங்க. அதை ஷூட்டிங் அப்போ ஷூட்டிங் செட் அமைத்து ஷூட்டிங் பண்ணாங்க. இப்ப படம் நடிக்கிறாங்க. யார எந்தெந்த காலத்துல இன்னும் சொல்ல போனால் கொரோனா இப்போ ஒரு சாம்பிள், நீங்களே சாம்பிள் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொரோனா காலத்துல அங்கே தீவிரமான கொரோனா காலத்துல இந்த 2 ஆண்டு காலம் இருக்கிறது ஆட்சியாளரும் வரவில்லை, எந்த கட்சியும் வரவில்லை, எந்த நடிகரும் வரவில்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் தான் அங்க ரோட்ல இருந்து மக்களுக்கு தேவையான உங்களுக்கு கூட நன்மை செய்திருப்பாங்க. அப்ப எல்லாம் அரிசி கிடைச்சிருக்காது, உனக்கு காய்கறி கிடைச்சிருக்காது, மளிகை ஜாமான் கிடைச்சிருக்காது. அதையெல்லாம் வழங்கியது, களத்தில் நின்று வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்ப நடிக்கிறவங்க இப்ப நடிப்பு தொழிலை விட்டுட்டு இப்ப வராங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு தான் வருவாங்க. நடிக்கிறவங்க நடிப்பாங்க. இப்ப நடிப்பு அது காஸ்ட்லியான சினிமா பாட்டாலும் இப்ப ஒரு 10 வருஷமா கிடையாது, 100 கோடி 200 கோடி ஆக இப்ப எல்லாம் விட்டுட்டு வராங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வருவாங்க.